ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான தகவல், பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் குறித்து வெளியே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து நம்மகிட்ட கேட்குறீங்க. நீண்ட காலமாக பிஜிடிஆர்பி தேர்வுக்கு நிறைய ஆசிரியர்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. பட் சார் அந்த நோட்டிஃபிகேஷன் வருமா, ஒரு நம்பிக்கை இல்லை சார், எப்படி படிக்கிறது, மோட்டிவேஷனே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மிக முக்கிய தகவல், டிஆர்பி பொறுத்த வரைக்கும் தற்போது எந்த தகவலும் எந்த நோட்டிஃபிகேஷனும் வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் தேர்தல் நடத்தி விதிமுறைகள் அமலில் இருக்கிறனால தான். அதெல்லாம் எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. ஆனால் ப்ராப்பராக பக்காவாக அடுத்தடுத்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் பற்றி பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பிளான் பண்ணாமலாம் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் ஜூன் மாதத்தில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஜூன் 15க்குள்ளே பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து நம்ம தகுந்த இடத்துலேருந்து கிடச்சிருக்குதுங்க. ஸோ அது நிறைய பேர் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் மோட்டிவேஷன் இல்லாமல் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் அந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருங்க. ரெகுலராக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஓகே, இல்லைனா ஒரு 6 மணி நேரமாவது படிங்க குறைஞ்சபட்சம். அதுவும் முடியாதவங்க ஒரு 4 மணி நேரமாவது அட்லீஸ்ட் படிங்க. ஏன்னா இப்படி படித்தோம்னா தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் உறுதியாக வருது. நம்மளும் ஒரு அரசு அதிகாரி ஆக முடியும். டிஆர்பி பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான் மேட்ரு. நீங்கள் டாப்பர் இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் ரெகுலராக கொண்டு வாங்க. கட்டாயமாக நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக நீங்களும் வர முடியும். ஓகே, வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனல் மூலமாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுறேன். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.